ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பைக் ஒன்றுங்கிறதே எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி ஒரு பைக் வாங்க போகும்போது எந்த மாதிரி பைக் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற வகையில் இந்த வீடியோ இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அன்றாடமாக யூஸ் பண்ணுற வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் மளிகை பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸ், ஆயில், அதாவது வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸு அதுவும் இருக்குது. இந்த ஆப் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆன்லைன் ஆப். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாரி காமனாக கூகுள் வெப்சைட்டில், க்ரோமில் எதில் வேணாலும் கிடைக்கும். இந்த ஆப் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல், எலக்ட்ரிக் காமனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக சிஎன்ஜி ப்ளஸ் ஹைப்ரிட்னு சொல்லிட்டு 2 டெக்னாலஜி வந்திருக்கு. பேசிக்காக இந்த 4 டெக்னாலஜியில் தான் இந்த காலத்தில் பைக்குன்னு இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு கேட்டகரியில் இருந்தும் யார் யாருக்கு என்னென்ன வகையான பைக் தேவைப்படுது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பியூர் பெட்ரோலில் இருந்து பார்க்கலாம். பெட்ரோல் பைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பவர்ஃபுல் அண்டு ரிலையபிலிட்டி, அந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் மைலேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மற்ற சிஎன்ஜி ஹைப்ரிட் டெக்னாலஜி விட இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதில் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்திங்கன்னா மற்ற டெக்னாலஜியை விட இதில் அதிகமாக தான் இருக்கும். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், மைலேஜ் மற்ற எதுவுமே தேவையில்லை, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் சைடு சூஸ் பண்ணலாம். அண்ட் எலக்ட்ரிக்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கில் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்ட் எஃபிஷியன்சியாக இருக்கணும். அண்ட் எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் முக்கியம் இல்லை, மைலேஜ் முக்கியம். பெட்ரோலுக்கு நான் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக் சைட் போகலாம். அண்ட் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மினிட், இதுலேயே எலக்ட்ரிக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே கிடைக்காது பெருசாக. பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே கிடைக்காது. அண்டு ஒரு விதமான நியூ டெக்னாலஜி அண்டு ப்ரிஃபர் பண்ணுறவங்க பண்ணலாம். அண்ட் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஎன்ஜி பார்க்கலாம். சிஎன்ஜின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி இந்த 2025ல் பஜாஜில் ஃப்ரீடம்ங்கிற பைக் ஒன்று மட்டும் தான் இருக்குது. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப் டு 90 வரைக்கும் மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. நல்ல ஒரு மைலேஜ் அண்ட் எஃபிஷியன்சியான பைக்குன்னு சொல்லலாம். இது ஜென்ரலாக எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் முக்கியம் இல்லை, நல்ல மைலேஜ் கொடுக்கணும், டே டு டே லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த பைக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைப்ரிட் டெக்னாலஜி கொண்ட ஒரு பைக்கு. இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு பைக்கு தான் இருக்குது, யமாஹா எஃப்செட் எஃப்ஐ இந்த மாடலில் இருக்குது. இது எப்படி ரன் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் வச்சுருப்பாங்க. குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் எலக்ட்ரிக்கில் இப்போ ரன் ஆகும். அந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு தாண்டினப்புறம் பெட்ரோலு ரன் ஆகும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ரன் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு மைலேஜுங்கிறது நல்லாவே கிடைக்கும். இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது, உங்களுக்கு தேவையான மைலேஜுங்கிறது நல்லாவே கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் இந்த 4 கேட்டகரியில் எந்த பைக்கு எதுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய தேவைக்கு என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பைக் வாங்கணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி காரில் எந்த மாதிரியான கேட்டகரியில் எந்த மாதிரி கார் வாங்கலாங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.